உனக்கு நல்லா தாண்டா இருக்கு. ஓனர் பேண்ட் குத்தாரு, பெல்ட் குத்தாரா? என்ன கலெக்டர் சார், ம்? வேற வேலை கிடைச்சிருச்சு போல. இவ்ளோ நாள் இந்த கடையில வேலை பார்த்த, இப்போ ராஜினாமா கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? ம்? என்னது ராஜினாமா கடிதமா? இந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் சோத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஆனா ஒரு நாள் நான் இதே கிட்டப்ல ஐஏஎஸ் ஆவேன். ஆனா அது இப்போ இல்ல. இப்போதைக்கு நான் கோச்சிங் சென்டர் தான் போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், பின்னாடி இருந்த முடி எங்க? அந்த முடியை வெட்டிட்டேன். ஐஏஎஸ் ஆகணும்னா ஒரு டிசிப்ளின் வேணாமா? அந்த முடியோட போனால் யாராச்சும் நம்மளை மதிப்பாங்களா? முடியை வெட்டிட்டு போனால் தான் வணக்கம் வைப்பாங்க. எங்க ஒரு வணக்கம் வை பார்ப்போம். டிசிப்ளின் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்ல, அதுக்கு தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கலெக்டரா என்ன பண்ண போற? இப்போ கேட்ட பேர் அதான் சரியான கேள்வி. நான் மட்டும் ஐஏஎஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவேன். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துப்பேன். ஆரம்பத்துல எல்லாரும் நாட்டுக்கு பண்ற நல்லா தான் டைலாக் பேசுவாங்க. ஆனா போக போக காசு ஆசை முத்தி போய் லஞ்சம் ஊழல்னு இறங்கிடுவாங்க. கடைசியில நாட்டுக்கு பண்றேன்னு சொல்லி அவங்களுக்காகவே பண்ணிப்பாங்க. அதுல நீ எந்த ரகம்? பார் தமிழ், நான் அப்படி கிடையாது. நான் மக்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் பண்ணுவேன். நீ பார்க்க தானே போற. பாப்போம். உங்ககிட்ட பேசினா டைம் வேஸ்ட் ஆயிடும். நான் கிளாஸுக்கு போனோம். பாய். கடையை பார்த்துக்க. என்ன கலெக்டர் சார், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? விளையாடாத தமிழ், பேசாம போ. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? இதில் நான் படித்து முடிச்சு எக்ஸாமில் பாஸ் ஆகி இன்டர்வியூவில் பாஸ் ஆகி கலெக்டர் சீட்டில் போய் உட்காரத்துக்குள்ள ஏவா டங்கு வேறு அருந்துரும் போல. ஓ, படிக்க கஷ்டமா இருக்கா? அப்போ நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? எங்க மாமா கடைக்கு ஆப்போசிட்லயே உனக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் போட்டு கொடுத்துறவா? எது தமிழ் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவனே படிக்கிறக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு போய் மெக்கானிக் சீட் வச்சு தரங்கிற? இங்க பாரு தமிழ், அவன் படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும். மெக்கானிக்கெல்லாம் ஆகக்கூடாது. ஓனர், என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா? ஹே, பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு மெக்கானிக் வேலை ஒழுங்கா தெரியாது, அதான். எமோஷனல் டேமேஜ். சிரிக்காத. நீ வேணா பாரு தமிழ், ஒரு நாள் கலெக்டரா இந்த சென்னை மாநகரத்தையும் ஆளுவேன். நீ கலெக்டர் ஆவ, ஆனா இந்த மாநகரத்துல ஆக முடியாது. என்னதான் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் முதலமைச்சர் கீழே தான் வேலை பார்க்க முடியும். அவங்க சொல்றதுதான் நீ செய்யணும். ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட நீ அவங்க பெர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்ல, நல்லதே பண்ண விட மாட்டாங்க. பாரு தமிழ், படிப்பு தான் ஒருத்தனை மென்மேலும் உயர்த்தும். இந்த மாதிரி நாட்டை எப்படி வழி நடத்தணும்னு தெரியாதவன் நமக்கு மேலே இருந்தான்னு வச்சுக்கோ, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒன்று மட்டும் பண்ண முடியும். சரியான நேரத்தில் சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தா மட்டும் போதும். ஆனா அந்த தலைவன் மக்களை பத்தி மட்டுமே யோசிக்கிற தலைவனா இருக்கணும். இதை மட்டும் பண்ணா போதும். சீக்கிரமே பார், நல்லதே நடக்கும். ஓனர், பெல்ட் ஒன்று வாங்கி கொடுங்க ஓனர். பேண்ட் லூஸ் ஆகுது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடும் ஓனர்.